ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு சினி வாய்ஸ் தமிழ். யாரெல்லாம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல வாக்கிங் டெத்தோட எபிசோட் 3 எபிசோட் 4 பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே மாடியில் ஒருத்த மாட்டிருப்பான்ல, அவன் எப்படியாச்சும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் கையில ஹேண்ட் கப் மாட்டி இருக்கனால அவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியல. அதே சமயம் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அந்த பில்டிங்குக்குள்ள வந்து மாடிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த அடி வாங்கினவன் அந்த லாக்க போட்டு பூட்டி வச்சிருப்பான்ல, அதனால அந்த ஜாம்பிஸ்னால கதவை திறந்துட்டு வெளியே வர முடியல. அதை பார்த்து இவனோ பயந்துட்டு கத்துற மாதிரி காமிச்சு இந்த சீரிஸோட பேரை போடுறாங்க. இப்போ நம்ம பசங்களும் காரில் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஊருக்கு வெளியே சைனு லோரி இவங்கெல்லாம் தங்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போகிறாங்க. நம்ம குரூப்ஸ் அந்த இடத்துக்கு போனதை பார்த்து அவங்கள ஓடி வந்து கட்டி பிடிச்சி நீங்கள் எப்படியோ தப்பிச்சு அங்கேருந்து வந்துட்டீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ரிக் மெதுவாக பின்னாடி நடந்து வரான். இதை பார்த்த லோரியும் அவன் பையனும் ஓடி போய் கட்டி பிடிச்சி தங்களோட அன்பை பரிமாறிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சைனுக்கும் அப்படியே காண்டாக ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவ்வளோ நாள் ரிக் இல்லைன்னு சொல்லி இவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் நல்லா பார்த்துட்டு இருந்தது சைன் தான். இப்போ ரிக் வந்தனால சைன் கண்டினியூ பண்ண முடியல அந்த ரிலேஷன்ஷிப்பை, அதனால ரிக்கு காண்டாகுது. அப்படியே கட் பண்ணோம்னா அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒரு ஃபயர் கேம்ப் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரிக் அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சு வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அப்போ கூட இருந்து அந்த அகராதி பிடிச்சவன் எங்க அவன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த அடி வாங்கினவனும் அவனோட கீயை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால அவன் அங்கேயே மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ரிக்கோ, இல்ல நான் தான் அவனை ஹேண்ட் கப் போட்டு லாக் பண்ணி வச்சேன், அது என்னோட தப்பு தான் சொல்லி சொல்ல, அங்க இருந்த எல்லாருமே நீங்க யார் பண்ணதும் தப்பு கிடையாது, அது அந்த மாதிரி நடந்துருச்சு, நீங்க ஹேண்ட் கப் மாட்டாம இருந்தீங்கன்னா அவன் இந்நேரம் நம்ம எல்லாத்தையும் சுட்டு கொண்டிருப்பான், யாரும் எதுவும் தப்புன்னு சொல்லி நினைக்காதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த ஒருத்தன், சரி ஓகே நீ எங்க கிட்ட சொல்லி சமாளிச்சிட்டேன், அவனோட பிரதர் டேரி வந்தானா அவன் எப்படி சொல்லி சமாளிப்பேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு இந்த அடி வாங்கினவன் என்ன சொல்றான்னா, அவனை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, நான் அந்த மாடியில செயினை போட்டு லாக் பண்ணி வச்சிட்டேன், எந்த ஜாம்பிஸும் அந்த மாடிக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில் அங்க இருந்த எல்லாருமே அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரிக்கோட பையன் கேரல் இருக்கான்ல, அவன் காட்டுக்குள்ள கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. இதை பார்த்த லோரி ரிக்கு செயின் அங்க இருந்த எல்லாரும் கண்ணை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. இவங்க காட்டுக்குள்ள போறப்போ கேரல் இருக்கான்ல, அவன் ஓடி வந்து எங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். இதை பார்த்து அவங்களும் காட்டுக்குள்ள என்ன ஆச்சுன்னு சொல்லி போய் பார்க்கும்போது அங்க ஒரு ஜாம்பி மான வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கு. இதை பார்த்து அவங்களும் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் சிட்டிக்குள்ள தான் இருந்துச்சு, எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஜாம்பியை அடிச்சு கொண்டுட்டு ரிட்டர்ன் போலான்னு சொல்லி பார்க்கும்போது காட்டுக்குள்ள திரும்பவும் சவுண்டு கேக்குது. இதை பார்த்து அங்க இருந்தவங்களும் மெதுவா கண்ணை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அப்போ காட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் நடந்து வரான். இவன் யாரும் தெரியுதா, இவன் தான் நகராதி பிடிச்சவனோட அண்ணன் டேரி. டேரி அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு, இந்த மான நான் வேட்டையாடுனேன், நம்ம சாப்பிட்றதுக்காக வேட்டையாடி எங்க கொண்டு வரலாம்னு சொல்லி நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள இந்த ஜாம்பி இதை தின்னு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிருச்சேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த ஜாம்பியோட தலையை தனியா வெட்டி எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஜாம்பி அப்படியே மெதுவா கண்ணை முழிச்சு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்குது. இதை பார்த்த டேரியோ தங்கிட்ட இருக்க அம்பை வச்சு அந்த ஜாம்பியோட கண்ணிலேயே குத்தி சாவடிச்சிடறான். அதுக்கப்புறம் இவன் அவங்க இருக்க இடத்துக்குலாம் வந்து பார்த்துட்டு, எல்லாரும் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டீங்களா, என் தம்பி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரான். அப்போ சைன் பக்கத்துல வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு டேரியோ அவன் என்ன ஜாம்பியா மாறிட்டானா இல்ல அவன் செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு சைனோ இல்ல அவன் அப்படிலாம் எதுவும் மாறல, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவன் இப்ப எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல டேரி காண்டாக ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்து நான் தான் அவனை ஹேண்ட் கப் மாட்டி ரூஃப்ல லாக் பண்ணி வச்சிருந்தேன், அவனை ஹேண்ட் கப் மாட்டாம இருந்திருந்தான், அங்க இருந்த எல்லாத்தையுமே கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்ல காண்டான டேரியோ ரிக்க அடிக்க போறான். டக்குன்னு சைன் உள்ள ஜம்ப் பண்ணி டேரியை பிடிச்சி அடிக்க ரிக்கும் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ரிக் என்ன சொல்றானா, நம்ம இதுக்கு ஒரு பேசி முடிவெடுக்கலாம், இதுக்கு சண்டை போறது ஒரு தீர்வாகுதுன்னு சொல்லி சொல்ல அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த அடி வாங்கினவன் வந்து என்ன சொல்றான்னா, நான் தான் அந்த கீயை வந்து ஒரு ஹோலுக்குள்ள போட்டேன், அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண எடுக்க முடியல, அதனால நான் இங்கிருந்து வரும்பொழுது அந்த டோரையே லாக் பண்ணி செயினை போட்டு பூட்டி வச்சு வந்துட்டேன், அதனால இப்பவும் அவன் சேஃபா தான் இருப்பான், எந்த ஜாம்பியும் அவனை எதுவும் அட்டாக் பண்ணிருக்காதுன்னு சொல்லி சொல்ல, இதை கேட்ட டேரியோ சரி ஓகே அவனை எந்த ரூஃப்ல லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, எங்க இருந்தீங்க அந்த டீடைல்ஸ் எனக்கு கரெக்டா சொல்லு, நான் போய் அவனை காப்பாத்தி கூப்பிட்டு வரேன்னு சொல்லி சொல்ல ரிக்கும் சரி ஓகே நான் பண்ணதும் தப்பு தான், நானும் உன் கூட வரேன், நாம போய் அவனை காப்பாத்திட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட சைனோ, நீ இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு உயிர் பொழைச்சு உன் குடும்பத்து கூட வந்து சேர்ந்திருக்க, எதுக்கு அவனுக்காக உன்னோட உயிரை நீ பணைய வைக்கிறேன்னு சொல்லி கேட்க, அவனை ஹேண்ட் கப்ல லாக் பண்ணதே நான் தான், அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியை நீ நிம்மதியா வாழ விடாது, நான் போய் அவனை எப்படியாச்சும் காப்பாத்திட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் கிளென்னை பார்த்துட்டு, கிளென் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீயும் வா நம்ம அங்க போலாம், நாம அங்க போனோம்னா ஈஸியா அவனை காப்பாத்திட்டு இந்த இடத்துக்கு வந்துடலாம்னு சொல்லி சொல்ல கிளென்னும் திரும்பவுமா அப்படின்னு ஒரு மாதிரி பாக்குறான். ரிக்கோ சரி ஓகே வேற யாராச்சும் வாலண்டியர்ஸ் எங்க கூட வரீங்களா, நாங்க இப்போதைக்கு 3 பேர் போறோம், வேற யாராச்சும் வரீங்களான்னு சொல்லி கேட்க அங்க இருந்த யாருமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அந்த சாவியை கீழே போட்டிருப்பான்ல அவன் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட சைனோ, இங்க இருக்கவங்க நீங்க 4 பேர் போயிட்டீங்கனாலும் இந்த கேம்பை பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும், ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டாங்க, இவங்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான், நீங்க 4 பேர் இந்த இடத்துல இருந்து போயிட்டீங்கன்னா இங்க பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஆள் கிடையாது, உங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கான கன்னும் இங்க கிடையாது, இங்க இருக்குங்க சேஃப்டியும் முக்கியம், நம்ம எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லி சொல்ல அப்போ ரிக் என்ன சொல்றான்னா, நான் ஸ்டேஷன்ல இருந்து நிறைய கன்ஸை எடுத்துட்டு தான் வெளியே வந்திருந்தேன், அந்த ஜாம்பிஸ்ல நீ அட்டாக் பண்ணும்போது என்னோட கன் பேக் அங்க கீழே விழுந்துருச்சு, நாம இப்ப போனோம்னா இவரையும் காப்பாத்திட்டு அந்த கன் பேக்கையும் எடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு இன்னும் சேஃபா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல ஷைனும் சரி ஓகே நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு லோரியோ ஒரு கன் பேக்குக்காக எங்களை விட்டுட்டு திரும்பவும் போக நீ ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கறா. இதை கேட்ட ரிக்கோ இல்ல இது வெறும் கன் பேக் கிடையாது, இங்க இருக்க நம்ம எல்லாருமே உசுரோடு இருக்கோம்னா நமக்கு அந்த பேக் வேணும், நான் கண்டிப்பா போய் அந்த பேக் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு இப்ப 4 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு வயசான ஒரு ரிக்க கூப்பிட்டு, நீ அந்த ஹேண்ட் கப்ல இருந்து அவர் எப்படி வெளியே கொண்டு வருவ, கண்ணால சுட்டா உங்கள்கிட்ட இருக்க புல்லட் அங்க இருக்க ஜாம்பிஸை சுடுறதுக்கே பத்தாது, இதுல ஒரு புல்லட்டை அந்த ஹேண்ட் கேப்பை உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்க, அதுக்கு ரிக்கோ சரி ஓகே உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா
அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப அந்த செயின் எல்லாம் கட் பண்றதுக்கு ஒரு பொருள் வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்து கொடுத்து இதை நான் உங்களுக்காக கொடுக்குறேன், ஆனா நீங்க அந்த கன் பேக் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு ஒரு கன்னு கொடுக்கணும், அந்த கன்னை வச்சு நான் என் ஃபேமிலியை பாதுகாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டீல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கோ அந்த பொருளை வாங்கிட்டு அப்படியே ஏறி கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போனவங்க ஊருக்கு வெளியே வண்டியை நிப்பாட்டிட்டு மெதுவா அந்த ரயில்வே ட்ராக் வழியா நடந்து அந்த சிட்டிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஊருக்கு வெளியே கேம்ப்ல இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க சாப்பிட்றதுக்காக அங்க இருந்த ஒரு குட்டையில மீன் கிடைக்குமான்னு சொல்லி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம சைனும் ரிக்கோட பையனும் ஜாலியா பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த லோரி ரிக்கோட பையனை கூப்பிட்டு, இனிமேல் நீ சைன் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, உங்க அப்பா திரும்பி வந்துட்டாரு, நீ கேம்புக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறா. இதை கேட்ட சைனோ எதுக்காக இப்படி பேசுற, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தானே வந்து என்கிட்ட சொன்ன என் புருஷன் இறந்து போயிட்டான்னு சொல்லி, ஆனா இப்ப அவர் இன்னும் உசுரோட தான் இருக்காரு, எனக்கு என் புருஷன் தான் முக்கியம் சொல்லி சொல்ல, இதை கேட்ட சைனோ ரிக் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆனா இப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், அவன் எதுக்காக உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு, அவன் இறந்து போயிருந்தானா எனக்கு இந்த குடும்பம் அப்படியே இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட லோரியோ அவனை பிடிச்சி திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அதே சமயம் அங்க இருந்த ஒரு பொண்ணு கிட்ட அவனோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு கொடு அப்படின்னு சொல்லி ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த ஆண்ட்ரியாவோ அவன்கிட்ட போய் சண்டை போட அவன் பலார்னு ஒரு அப்பா பியறான். இதை பார்த்த சைனோ அங்க இருந்து ஓடி வந்து அவனுக்கு இருந்த காண்டையெல்லாம் இவன் மேல காமிச்சு மூஞ்சியெல்லாம் அடிச்சு உடைச்சிடறான். அதே சமயம் அந்த சிட்டிக்குள்ள போன நம்ம பசங்களை பார்த்தோம்னா அவங்க எப்படியோ அந்த பில்டிங்குள்ள வந்து அந்த செயினை கட் பண்ணிட்டு மேல போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தோம்னா அந்த அகராதி பிடிச்சவன் அந்த இடத்துல இல்ல. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அகராதி பிடிச்சவன் அங்க இருந்த ஒரு ஆக்ஸா பிளேடை எடுத்து தன்னோட கையை அறுத்து அங்கேயே போட்டுட்டு அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டான். இதை பார்த்து அண்ணங்காரனும் கதறி கதறி அழுகிற மாதிரி காமிச்சு எபிசோட் 3 முடிக்கிறாங்க. எபிசோட் 4 ஸ்டார்டிங் சீன்லயே ஊரை விட்டு வெளியே இருப்பாங்கல்ல அவங்கள காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இதனால அங்க இருக்கவங்க அந்த ஜாம்பி எல்லாம் கொண்டு அந்த இடத்துல புதைச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்களோ எப்படி இந்த ஜாம்பி சிட்டில இருந்து வெளியே வர ஆரம்பிக்குதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கும்போது சிட்டிக்குள்ள போன நம்ம பசங்களை காமிக்கிறாங்க. அங்க அந்த அகராதி பிடிச்சவன் கையை கட் பண்ணிட்டு போயிருப்பான்ல. இதனால காண்டான அண்ணன் தங்கிட்ட இருந்த எக்ஸ்போவை வச்சு அந்த அடி வாங்கினவனை சுட்டுக்கொள்ள பார்ப்பான். அப்ப டக்குன்னு ரிக்கு தங்கிட்ட இருக்க கண்ணை தூக்கி நீட்டி அவனை நீ ஏதாச்சும் பண்ணினா அவனை சுற்றுவேன்னு சொல்லி சொல்ல அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்போவை கீழே இறக்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த அடிவாங்கிட்டே ஒரு கர்ச்சீப்பை வாங்கி என்னோட தம்பி உயிரோடு இருப்பானா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா அவனுக்கு இறுதி சடங்கு பண்ணணும், அதுக்காக நான் இந்த கையை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கையை கர்ச்சீப்ல வச்சு மடக்கி பேக்ல எடுத்து வச்சுக்க இவங்க அப்படியே அந்த பிளட் வலிஞ்சு போயிருக்கும்ல அந்த நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போய் பார்த்தோம்னா அங்க ஒருத்தன் ஒரு கை இல்லாம கீழே விழுந்து செத்து கிடக்குறான். இதை பார்த்த டேரியா இது என் தம்பியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்க்கறான். ஆக்சுவலா இது அவன் தம்பி கிடையாது. இதை பார்த்த டேரியா ஐயோ என் தம்பிக்கு என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரத்தத்தை நோக்கி திரும்பவும் ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தோம்னா அங்க இருந்து ஒரு கிளாஸ் உடைச்சு அங்க இருந்து யாரோ தப்பிச்சு போனதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இதை பார்த்த டேரியா கண்டிப்பா என் தம்பி செத்து போயிருக்க மாட்டான், அவன் எங்காச்சும் உயிரோட தான் இருப்பான்னு சொல்லி சொல்ல அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணோம்னா இப்ப கன் பேக் எடுக்கிறதுக்காக நம்ம டீம் ரெண்டா பிரிகிறாங்க. நம்ம கிளென்னும் டேரியும் ஒரு பக்கமும் அந்த அடிவாகனமும் இருக்கும் ஒரு பக்கமும் போறாங்க. கிளென் தான் போய் அங்க இருக்க கன் பேக் எடுக்க போறான். அப்படி கிளென் அங்க இருந்து கன் பேக்கை எடுக்கிறப்போ ஏதாவது ஜாம்பிஸ் இவங்களை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அதே சமயம் ஆப்போசிட்ல இருக்க நம்ம பசங்க கன் ஃபயர் பண்ணுவாங்க. இதை கேட்ட ஜாம்பிஸ் எல்லாம் அந்த சைடு போக ஆரம்பிக்கும். அப்போ இவங்க சேஃப் ஆயிருவாங்க. அதுக்குள்ள அந்த சைடு போற அந்த அடிவாங்கணும் ரிக்கோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு மேல மாடியில மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா இவங்களோட பிளான். அவங்க பிளான் படியே கிளென்னும் அந்த கன் பேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே மெதுவா வரான். இவனுக்கு பேக்கப்பா டேரி அந்த இடத்துல உட்காந்து வேற ஏதாவது ஜாம்பிஸ் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் டேரிக்கு பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி தெரிய டேரி அது ஜாம்பி நினைச்சு சுடுறதுக்காக போறான். அப்ப ஆப்போசிட்ல வந்தவன் பேச ஆரம்பிக்கிறான், என்னை சுற்றாதீங்க, நான் மனுஷன் தான், என்னை சுற்றாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அதே சமயம் கிளென் அங்க இருந்த கன் பேக்கை எடுத்துட்டு ரிட்டர்ன் ஓடி வர ஆரம்பிக்கிறான். புதுசா ஒருத்தர் பின்னாடி வந்திருப்பான்ல அவன் அங்க இருந்து கத்த ஆரம்பிக்கிறான். இந்த சவுண்டை கேட்ட டேரியா அவனை பிடிச்சி அடிக்க அங்க மறைஞ்சிட்டு இருந்த 2 பேர் ஓடி வந்து நம்ம டேரியை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த இடத்துக்கு நம்ம கிளென்னும் வர அவனையும் பிடிச்சி அடிச்சு அவன் இருக்க கன் பேக்கை புடுங்க பாக்குறாங்க. அப்ப டேரி என்ன பண்றானா தங்கிட்ட இருக்க எக்ஸ்போவை வச்சு அங்கிருந்து ஒரு மொட்டையினோட பெட்டாக்ஸ்லயே சுட அவனும் கத்த ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அங்க ஒரு கார் வந்து நிப்பாட்ட நம்ம கிளென்னை பிடிச்சி கார்ல ஏத்திட்டு அங்க இருந்தவங்கள அப்படியே தப்பிச்சு போக ஆரம்பிச்சிடுறாங்க. டேரியும் கிளென்னை காப்பாத்துக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான். அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஜாம்பிஸும் வர அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்கள ஒரு ஆள் இங்க மாட்டிருப்பான்ல அவனை பிடிச்சி அடிக்க போறான். அதே சமயம் அந்த இடத்துக்கு நம்ம பசங்களும் வர அவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் டேரி எக்ஸ்பிளைன் பண்றான். அதே சமயம் அங்க இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் கதவை உடைச்சிட்டு வர மாதிரி இருக்க அவங்க எல்லாரும் அங்க இருந்த கன் பேக்கை எடுத்துட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்கிருந்து ஓடினவங்க ஒரு சேஃபான பிளேஸ்ல உட்காந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வந்தவங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்காங்க, எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பையன் எந்த டீடைல்ஸுமே சொல்ல மாட்டான். இதனால காண்டான டேரி என்ன பண்றானா என்னோட தம்பியை இவங்க தான் கொண்டிருப்பாங்க, கிளென்னையும் இவங்க பிடிச்சிட்டு போய் கொள்ளதான் பாக்குறாங்க, இவங்க எல்லாம் மனுஷகரி திங்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா சாப்பிடுன்னு சொல்லி தன்னோட பிரதரோட கையை எடுத்து வச்சிருப்பான்ல அதை எடுத்து போடுறான். இதை பார்த்து அந்த பையனை பார்த்து பயந்து ஓட இதை பார்த்த டேரியா அவன்கிட்ட போய் எங்க என்னோட தம்பியை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயம் ரிக் அவனை தள்ளி விட்டுட்டு நீ உண்மையை சொல்லு, கிளென் எங்க கொண்டு போனீங்க, இவனோட தம்பியை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்க அவன் எதுவுமே பேச மாட்டான். அதுக்கப்புறம் நீ இப்போ உண்மையை சொல்லாட்டி இங்க இருக்கவங்க அந்த ஜாம்பிக்கு இறையா போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்ட அவன் அவங்க இருக்க இடத்த இவங்களுக்கு காட்டி கொடுக்குறான். இந்த அடி வாங்கி இருப்பான்ல அவன்கிட்ட அந்த கன் பேக்கை கொடுத்துட்டு நம்ம ரிக் ஒரே ஒரு கன் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போவை வச்சிருக்க நம்ம டேரி 2 பேரும் அவனை முன்னாடி விட்டுட்டு பின்னாடியே நடந்து போறாங்க. அங்க போன உடனே அந்த டோர் ஓபன் பண்ணி ஒருத்தன் வெளியே வரான். வெளியே வந்தவன அந்த பையனை பார்த்து உனக்கு ஏதோ அவளை இல்லை நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி விசாரிக்க அதுக்கு அவனும் நான் இங்க இருக்க இடத்த வெளியே சொல்லாம இருந்தேன்னா என்னை ஜாம்பிக்கு இறையா போட்டுருன்னு சொல்லி இவங்கள மிரட்டினாங்க, அதனாலதான் நீங்க இருக்க இடத்த நான்
சொல்லிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறான். இதை கேட்ட அவனும் சரி ஓகே பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் போது கதவை திறந்துட்டு 2 பேர் கன் எடுத்துட்டு வந்து நம்ம பசங்களை பார்த்து நீட்ட அங்க இருந்த அவங்க குரூப் லீடரோ கண்ணை கீழே இறக்குங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட ரிக்கோ சரி ஓகே நாங்க கண்ணை கீழே இறக்கும் நீங்க எங்களை அட்டாக் பண்ணீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டீம் மெம்பர் ஒருத்தவங்க கூட்ட மாட்டிருக்கான் அவனை விட்டீங்கன்னா அவனை கூப்பிட்டு நாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவோம் சொல்லி சொல்ல நாங்க அவனை உருக தயாரா இருக்கும். ஆனா எங்களோட கன் பேக்கை நீங்க தான் அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து எடுத்துட்டு போனீங்க அதை எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிருங்க நாங்களும் அவனை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரிக்கோ உன்னோட கன் பேக்கா அந்த கன் பேக் என்னுடையது நான் தான் அங்க கீழே போட்டு போனேன்னு சொல்லி சொல்ல இதை கேட்ட அந்த குரூப் லீடரோ அது ரோட்ல கிடைச்சது யாருக்கும் சொந்தம் இல்லை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது சொந்தம் நாங்க எடுக்கலாம்னு சொல்லி தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போயிருந்தோம் அதுக்குள்ள நீங்க உள்ள பூந்து அந்த கன் பேக் எங்கிட்ட இருந்து எடுத்துட்டீங்க அதனால அந்த கன் பேக் எங்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா தான் உங்களோட ஆளை வெளியே விட முடியும்னு சொல்லி சொல்ல அங்க இருந்தவங்க எல்லாருமே கன்னை எடுத்து நம்ம பசங்களை பார்த்து நீட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த குடோனுக்குள்ள இருக்கிறவங்களும் நம்ம ரிக்கையும் டேரியும் அடிக்கிறதுக்காக கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரிக்கோ எங்க 2 பேத்துக்கு இங்க ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இங்க இருக்க யாருமே உசோடு இருக்க மாட்டீங்க சும்மா அங்க பாரு கண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சைடு கை காமிக்கிறாரு. அங்க பார்த்தோம்னா நம்ம அடி வாங்கி இருப்பான்ல அவன் ஸ்னைப்பரை வச்சுட்டு நம்ம லீடரோட தலைக்கு குறி வச்சிட்டு இருக்கான். அதுக்கு அந்த டீம் லீடரோ நீ இந்த சைடு பாரு கண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கிளென்னை காமிக்கிறாங்க. நம்ம கிளென்னை 2 பேர் அந்த மாடிக்கு கூட்டு வந்து இப்ப நீ பேச்சுவார்த்தைக்கு வரலைன்னா அவனை அங்க இருந்து தள்ளி விட்டு கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பசங்களும் சரி ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போய் தங்கள்ட்ட இருக்க கன்னெல்லாம் அந்த பேக்ல போட்டு எடுத்துட்டு அந்த குடோனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த குடோனுக்குள்ள போனவங்க அவங்க ஆள் ஒருத்தனை பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல அவனை கட்டை ரிலீஸ் பண்ணி அவுத்து விட்டுட்டு உங்க ஆள் உங்ககிட்ட கொடுத்தாச்சு எங்க ஆளை எங்ககிட்ட அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த டீமோட லீடரோ உங்க ஆள் அனுப்புறது இருக்கட்டும் எங்க கன் பேக்கை எனக்கு ரிட்டர்ன் பண்ணி நான் உங்க ஆள் அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இதை கேட்ட ரிக்கோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இது உன்னோட கன் பேக் கிடையாது இது என்னோடது நான் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ல அங்க இருந்தவங்களாம் கன்னை எடுத்து நம்ம பசங்களை பார்த்து நீட்டேன் நம்ம பசங்களும் கன்னை எடுத்து நீட்டிட்டு இருக்காங்க. அப்ப அதே சமயம் அந்த இடத்துக்கு ஒரு பார்ட்டி நடந்து வர இதை பார்த்து அந்த டீமோட லீடரோ அந்த பார்ட்டி கிட்ட நீங்க இங்க எல்லாம் வரக்கூடாது நீங்க சீக்கிரம் பின்னாடி போங்க இங்க இருந்தா உங்களுக்கு சேஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட டேரியோ எங்களுக்கு எங்க ஆள் கிடைக்கல நான் ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டியை தான் சுட்டுக் கொள்வேன்னு சொல்லி சொல்ல அந்த பார்ட்டி மெதுவா முன்னாடி வந்து நம்ம ரிக்க பார்த்து போலீஸ் ஆஃபீஸர் இதுக்காக என்னோட பேரனை அரெஸ்ட் பண்றீங்க அவ என்ன தப்பு பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்ட நம்ம ரிக்கோ நான் ஒரு அரெஸ்ட் பண்றதுக்காக வரல எங்க டீமை சேர்ந்த ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருக்கோம் அவனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க அவரை கூப்பிட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து போயிடுறோம்னு சொல்லி சொல்ல யார் அந்த ஏசியன் பயான்னு சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்றாங்க. இதை கேட்ட ரிக்கோ ஆமான்னு சொல்லி சொல்ல அவனை இங்க யாரும் நாங்க பிடிச்சி வைக்க கிடையாது அவன் மிஸ்டர் கில்பர்ட் கூட இருக்கான் வாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு சொல்லி போட்டு ரிக்கையும் டேரியும் கூப்பிட்டு அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருந்தவங்க ஒரு ரூமை திறந்து உள்ள போய் பார்த்தா அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. அங்க இருந்த ஒருத்தருக்கு வாஸ்துவா பிரச்சனை இருக்கும் போல அவருக்கு மெடிசன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மெடிசன் எடுக்கிறதுக்காக தான் இவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்பதான் அந்த கன் பேக்கை பார்த்துட்டு அந்த கன் பேக் எடுக்கலாம் இந்த கன் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா போய் மெடிசன் ஃபுட் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே நம்ம பசங்க உள்ள புந்து அந்த கண்ணை எடுத்துட்டாங்க போல. இதெல்லாம் அந்த டீமோட லீடர் சொல்லாதான் நம்ம ரிக்கே தெரிய வருது. இதனால ரிக் என்ன பண்றானா உங்களுக்கு கன் தேவைப்படுது எங்களுக்கு கன் தேவைப்படுது நம்ம கன்னை பாதியா பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கன்னை பாதி எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம கிளென்னையும் கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு குரூப்பை பார்த்துருப்போம்ல இவங்க வந்து ஸ்பானிஷ் குரூப் இந்த மாதிரி மக்கள் ஒவ்வொரு குரூப்பா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சீரிஸ் போக போக இந்த மாதிரி எத்தனை குரூப்ஸ் எத்தனை இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பசங்க அப்படியே நடந்து அவங்க ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு வேனை விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல அங்க வந்து பாக்குறாங்க. அங்க வந்து பார்த்தோம்னா அவங்களோட வேனை காணும். இதை பார்த்து அங்க இருந்தவங்களோ நம்ம வேன் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ரிக் என்ன சொல்றானா ஒரு வேலை நம்பி தான் வந்து இந்த வண்டி எடுத்துட்டு போயிருப்பான் இப்ப அதை பத்தி யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல சரி சீக்கிரம் வாங்க நம்ம இடத்துக்கு நைட் ஆகிறதுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து நடந்தே வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நைட்டும் ஆயிருச்சு நம்ம பசங்க அந்த இருட்டுக்குள்ள அப்படியே ஃபாஸ்டா அவங்க இருக்க இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம சைன் ஒருத்தனை பிடிச்சி அடிச்சு மூஞ்சி உடைச்சிருப்பான்ல இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல அவனை காமிக்கிறாங்க. அவன் ஒரு டென்ட்டுக்குள்ள படுத்துட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாரும் ஒரு ஃபயர் கேம்பை போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இந்த டென்ட்டுக்குள்ள படுத்துட்டு இருந்தான்ல அவனோட டென்ட்டை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. இதை பார்த்து அவனும் யாரு தன்னோட டென்ட்டை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறான். வெளியே பார்த்தோம்னா ஒரு ஜாம்பி நிக்குது. அந்த ஜாம்பி அவனை அட்டாக் பண்ண வர அதே சமயம் ஒருத்தி கேரவன்ல இருந்து வெளியே வர அங்க வந்து ஒரு ஜாம்பி அவளை பிடிச்சி கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருது. இதை அந்த ஃபயர் கேம்ப்ல இருந்து நம்ம பசங்களும் பார்க்க கன்னை எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த மத்தவங்களும் பயந்துட்டு எங்காச்சும் ஓடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த இடத்துக்கு நிறைய ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிருது. நம்ம பசங்க இப்பதான் அந்த கேம்ப் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் அவங்க அந்த கேம்ப் பக்கத்துல வரும்பொழுது அவங்களுக்கு ஒரே சவுண்டா கேக்குது. இங்க கத்துற சவுண்ட் அங்க கேட்க அவங்க அங்கிருந்து ஃபாஸ்டா இந்த இடத்துக்கு ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த கேம்ப்ல இருந்தவங்களை பார்த்தோம்னா ஜாம்பிஸ்லாம் வந்து சில வேத்தை கடிச்சு கொதறி அவங்களோட உடம்பு கடிச்சு தின்னுட்டு இருக்குது. நம்ம சைனோ டேரி அவங்க குழந்தைங்க அங்க இருந்து சில பேர் எப்படியாச்சும் நம்ம இங்க இருந்து கார் எடுத்துட்டு தப்பிச்சு போயிடலாம் சொல்லி போட்டு அங்க இருக்க கார் பக்கத்துல போறாங்க. அப்படி அங்க பக்கத்துல போறப்ப பார்த்தோம்னா நிறைய ஜாம்பிஸ் அங்க இருந்து வர இவங்க இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியாம அப்படியே மெதுவா பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அதே இடத்துக்கு நம்ம பசங்களும் வர அங்க இருந்த ஜாம்பிஸ் ஒவ்வொன்றா சுட்டு சாவடிச்சுட்டு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அங்க இருக்க எல்லா ஜாம்பியும் கொன்னதுக்கு அப்புறம் ரிக் தன்னோட மனைவியும் குழந்தையும் பார்த்துட்டு பக்கத்துல போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்த சைனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள லைட்டா பொறாமையா வர மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயம் அங்க இருந்த எல்லாருமே நம்ம இனி எங்க போறது எப்படி இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி கவலையோட நின்றுட்டு இருக்க மாதிரி காமிச்சு இந்த எபிசோடு 4 இந்த இடத்துல முடிக்கிறாங்க.